அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன ராஜிமா, மல்லி மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க போல. சமையல்ல அமக்கலப்படுது, மீன் வறுவல் வாசனை தூக்குது. அவளுக்கு என்ன, இனி அவளுக்கு தான் விசேஷம். நாமெல்லாம் சேர்ந்து அவளுக்கு வளகாப்பு நடத்தணும்னு நினைக்கிறேன். ராஜிமா என்ன சொல்றீங்க? நிஜமாவா? இப்போ எப்படி ராஜிமா, நிஜமா தான் சொல்றீங்களா? இப்படியே போயிட்டே இருந்தா அப்படிதான் கடைசியில வந்து முடியும். ஒரு நிமிஷத்துல என் ஹார்ட்டை வெடிச்சிருக்கும். எப்படி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறது? இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? நாம என்ன பண்ணாலும் கடைசியில எல்லாமே அவளுக்கு சாதகமா தானே முடியுது. அடி வாங்கியும் எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கிறாளே. நாம எல்லாமே கெத்தாதான் ஆரம்பிக்கிறோம், ஆனா கடைசியில செத்த பாம்பு மாதிரி ஆயிடுது. வெயிட் பண்ணுங்க ராஜிமா, நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொடி போ. இப்படியே வெயிட் பண்ணா கடைசியில நமக்கு காரியம் தான் நடக்கும். அவ விஜய் கூட நல்லாதான் இருப்பா. இப்ப ஏன் ராஜிமா இப்படி விரக்தியா பேசுறீங்க? விஜய் அவ கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கான். வெண்பா இங்கதான் இருக்க போறான்னு ஆயிடுச்சு. அப்படின்னா இவன் இனிமே இங்க எதுக்கு? அதுக்கு அவன் பதில் சொல்றானா என்ன? மறைமுகமா இல்ல நேரடியாவோ அவனை உட்கார வச்சு கூட நான் இத பத்தி பேசிட்டேன். அவன் எதுக்கும் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறான். வெறுப்பா பார்க்க வேண்டியவள அவளுக்கு வேண்டிக்கிட்டு காவடி தூக்காதது ஒண்ணுதான் மிச்சம். மத்தபடி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டான். அவளை விரட்டுற விஷயமா நான் அவனுக்கு நிறைய தடவை ஞாபகப்படுத்தி வேற தொலைச்சிட்டேன். ஆனா அவன் என்னமோ நான் சொல்ற எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அந்த இழவு காதலா தானே இருக்க முடியும். ஆமா இல்ல, போக சொல்றவரா இருந்தா முதல் நாளே சொல்லிருக்கலாமே. அவளை இங்க இருக்க வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு ராஜிமா. ஆனா அது கண்டிப்பா லவ்வாலா இருக்காது, அது எனக்கு தெரியும். அவன் மனசுல என்ன வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனும் ஓப்பனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவ என்னமோ பண்ணி விஜய மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா. என்ன ராஜிமா சொல்றீங்க? ஆமா ரஞ்சி, அதான் அவளை போக சொல்லல. வெளிப்படையா அவன் தயங்குறான். மல்லிய வீட்டை விட்டு அனுப்புற எண்ணெல்லாம் அவனுக்கு இருக்கிற மாதிரியே இல்ல ரஞ்சிதா. அப்படி நீங்க தான் நினைக்கிறீங்க, மாமா அப்படி சொல்லல. சொல்லலதான். அவன் சொல்லாம இருக்க நம்ம மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுல்ல. அவன் என்ன நினைக்கிறான், அவன் மனசுல என்ன இருக்குன்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இது இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போனா வேலைக்கே ஆகாது. இரு, நான் பேசுறேன், நீ அந்த போன் எடு. ஹலோ ஹலோ, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் சொல்றத மட்டும் கேளு. ஆ
பாத்துக்கோ. ம். சரி. ராஜிமா ஏன் இப்படி சொல்றாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.